ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் மினி விலாக் தான். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா மணி சேவிங்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ கூட இதை எடுத்துக்கலாம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பிராணி தூபம்லாம் போடுறதுனால வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சுட்டு இந்த நாள் நல்லா போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு காலையிலே வந்து எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலெல்லாம் வந்து தண்ணிலாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தீபம்லாம் வச்சுட்டு வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளான ஒரு கோலம் தான் போட வந்து ஆரம்பித்தேன். இந்த வீடியோ முழுதுமே பார்த்திங்கன்னா நான் செய்த வேலைகள் வந்து ஒரு விலாகை வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லுமே பாருங்கள். அதன் கூடயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என்னுடைய லைஃப்பில் பணத்தை வந்து எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமா என்னங்கிறது எனக்கு தெரில. பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ முழுதுமே பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமிப்புங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதானம்மா, நீ என்னம்மா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்காதீங்க. அது வந்து நம்ம சொல்கிறதோட சரி, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறோமா என்னங்கிறது ஒரு வந்து கொஸ்டின்னாக தான் நம்ம வந்து வைக்கணும் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 சம்பாரித்து வந்து சேவிங்ஸ் பண்ணலைன்னா அது வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆனால் நம்ம 15,000 சம்பளத்துக்குள்ளே மாதம் ஒரு ரூ. 1,000 1,500 சேமிக்கிறோம்னா அது வந்து எவ்வளோ பெரிய நன்மைன்னு வந்து நம்மளே யோசிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது. எவ்வளோ வந்து அதுலேருந்து சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து கடல் தொழில் தான் போகிறாங்க அப்படிங்கிறதால வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து நான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருப்பேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு திங்ஸ் மளிகை ஜாமான் வாங்குகிறேன் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டுருவேன். என்னுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000க்குள்ளே தான் வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டுட்டு போவேன். சாப்பாடுமே பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் செய்ய மாட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் மொத்தம் 2 பசங்களை சேர்த்து 6 பேர் அப்படிங்கிற பொழுது அந்த அளவுக்கு எவ்வளோக்கு தேவையோ அது மட்டும்தான் போடுவேன். எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் சாப்பிடுவாங்க. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வந்து சாப்பாடு வந்து வச்சுருவேன். திடீர்னு யாராவது வந்து எதிர்பாராத விதமாக வந்தாங்க, சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இதுதான் என்னுடைய வந்து சாப்பாடு அளவே. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் வந்து பெரியவங்க 4 பேர் சாப்பிட்ருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது நைட்டு வந்து இப்போ சாப்பிட்ற எங்கள் வீட்லையா இருக்கட்டும், எங்கள் மாமனார் மாமியார் யாராக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்றேன்னா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கஞ்சிக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் நான் வந்து சமையல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் என்னோடய இதை கொண்டுட்டு போவேன். அதே மாதிரிக்கே எக்ஸ்ட்ரா நிறையா சைடிஷ்லாம் வந்து செய்யவே மாட்டேன். இப்போ வந்து குழம்பு வைக்கிறோம்னா ஒரு பொரியல், கூட்டு, அப்பளம் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். அது இவ்வளோ தான். மற்றபடி நிறைய விருந்தாளிகள் நம்ம வீட்டில் கெஸ்ட்லாம் வராங்கன்னா அது வேறு மாதிரி நம்ம வந்து சமைக்கலாம். இந்த மாதிரி தான் என்னுடைய சமையலுங்கிற பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் போகும். அதன் பிறகு 2வது பார்த்திங்கன்னா இப்போ மளிகை ஜாமான் லிஸ்ட்லாம் போடுறேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வந்து லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருவேன். இவ்வளோதுக்கு இவ்வளோ தான் வேணும். நம்ம லிஸ்ட்டு எழுதாமல் கொண்டு போய் நம்ம ஜாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரூ. 1000 வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரூ. 2,000க்கு வந்துடும். ஏன்னா நம்ம கடைக்கு போனாலே அது இதுன்னு ஏதாவது நமக்கு வந்து வாங்கினா நல்லதுன்னு சொல்லி தோணும். அது வந்து வாங்கவே மனசு வந்து அப்படியே ஈர்த்துட்டு போயிடும். அதனால கண்டிப்பாக நான் வந்து லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருவேன். அப்படி அந்த ரூ. 1000க்குள்ளே தான் எனக்கு என்னுடைய மளிகை ஜாமான் வந்து வரும். அதன் மீறி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதனுக்குள்ளே எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து இப்போ சமாளித்து அந்த லைஃப் வந்து கொண்டுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வந்து திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், சமையல் வேலையாக இருக்கட்டும், இது மாதிரிக்க நான் வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து கொண்டுட்டு போவேன். அதே மாதிரி அனாவசியமான செலவுகள் வந்து ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது. முன்னாடியே நான் ஒரு லாகில் சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத திங்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி நம்ம வீடு ஃபுல்லுமே வச்சுக்கிறது ரொம்ப அது என்ன சொல்கிறது, வாங்கும்போது நல்லா தெரியும். அதன் பிறகு அது அப்படியே வேஸ்ட்டாக தான் கிடக்கும். தேவையில்லாமல் நம்ம வாங்குகிற பொருளை வந்து நான் சொல்கிறேன். அப்படிங்கிற பொழுது அதெல்லாம் வந்து நம்ம வாங்கும்பொழுது கொஞ்சம் வந்து யோசித்து வாங்கணும். நிறைய பேர் சொல்லலாம், நம்ம லைஃப்பில் வந்து
வந்து நிரந்தரமே இல்லாத லைஃப்பில் இவ்வளவே சேமித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சொல்லுகின்ற சூழ்நிலைக்கு வந்து இது ஒத்து போகும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு செலவு வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எப்படி அது பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போவோனுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அந்த நேரத்தில் நமக்கு தோணும். நம்ம கொஞ்சம் சேவிங்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா நல்லா இந்த நேரத்தில் நம்ம யார்ட்டையுமே கையேந்திர நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நமக்கு தோணும் இல்லையா? அதனால வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 2வது பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு ரூ. 500 இப்போ கடைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500ங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட்டா இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது 7 வயசு, 8 வயசுலாம் இருக்கும்போது ரூ. 500 அம்மா குடுத்து அனுப்புவாங்க. அ திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 இவ்வளோதான் வரும். கை நெறைய காசு பார்த்தீங்கன்னா, கடைக்காரங்க வந்து குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா, இப்ப ரூ. 500 எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60, 100, 110 இவ்வளவுதான் கையில வந்து நிக்குது. அந்த அளவுக்கு பணத்தோட மதிப்புமே ரொம்ப ரொம்ப வந்து வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. இப்போ வந்து ரூ. 50 ரூ. 10 காசுலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1 காசு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து போகுது. அதே பேஸ் பண்ணி நம்மளும் போயிட்டே இருக்கணுங்கிறதுனால, நம்ம கொஞ்சம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இந்த சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பணத்தை வந்து இப்படி மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா, நெறைய பேர் வந்து ட்ரெஸ் ஐட்டம்ல தான் நெறைய எடுத்து போடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் அவங்களுக்குலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துருவாங்க. நான் வந்து அப்போலாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத நிலமையில இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வந்து கிளாத் வாங்குறது. மேக்ஸிமம் தீபாவளி அந்த மாதிரி டைம் தான் வாங்குறது. ஏன்னா சின்ன பசங்கனால அவங்க வந்து நிறைய இந்த பர்த்டேக்கெலாம் வந்து ட்ரெஸ் வரும். அந்த மாதிரி வந்து கெஸ்ட்லாம் நிறைய எடுத்து கொடுப்பாங்க விருந்தாளிகள்லாம். அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து நம்ம ஆசைக்காக வந்து இப்போ பசங்க நல்லா போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். அது ஆசைக்குங்கிறது அது வேற. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவையா அப்படின்னு பார்த்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமான அந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாலே நம்ம வந்து பணத்தை வந்து ரொம்ப வந்து சேமிக்கலாம். அதே மாதிரி சமையலில் முக்கியமாக நான் சொல்லணும்னா, இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி என்னுடைய கணவருடைய வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பொழுது, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, விறகு அடுப்பில தான் வந்து சமைப்பேன். வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சிலிண்டர் வந்து 2 1/2 மாதத்துக்கு மேலேயே தான் வரும். சிலிண்டர் எடுத்து பார்த்திங்கன்னா. கெஸ்ட்டுலாம் வந்துட்டாங்கன்னா ஒரு 2 மாதம் வரும். விருந்தாளிகள்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா வரும். அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா ஒரு 2 1/2 மாதத்துக்கு வந்து சிலிண்டர் வச்சு ஓட்டிருவேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, காலை டிஃபன், நைட்டு டிஃபன் இது மட்டும் தான் வந்து வீட்டில் வந்து ஸ்டவ்வில் வந்து சமைப்பேன். மற்றபடி மதியம் லஞ்சுலாம் வந்து நம்ம நிறைய அதிகமாக செய்கிறதுனால அது ஃபுல்லுமே சாதம், குழம்பு, பொரியல் எதா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில தான் சமைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்துலலாம் விறகு அடுப்பில வந்து சமைச்சிக்கிறது. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் சிலிண்டர்லாம் வந்து இப்போ மாதம் சில பேர் வந்து ரூ. 1000 எடுப்போம். அப்படிங்கிறபோது எனக்கு 2 1/2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் சிலிண்டர் வந்து எடுக்கிற மாரிக்க இருக்கும். குறைஞ்சது ஒரு 5000, 6000மாவது நான் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் வந்து மிச்சம் பண்ணிருவேன். 2வது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸர்சைஸாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த விறகு அடுப்பில சமைக்கிறேனுங்கிற பொழுது அது வெளியில தான் அடுப்பு இருக்குது. அதை வந்து வீட்டுக்குள்ளேருந்து தான் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்கிற பொழுது நான் வந்து ஒரு 100 தடவை நடந்தால் தான் வந்து அந்த சமையலே வந்து சமைச்சு முடித்து எடுத்துகிட்டு வர முடியும். அப்படிங்கிற பொழுது அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸசைஸாக இருக்கும். அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம ஸ்வெட்டிங் ஆகும் இல்லையா? தேவையில்லாத கொழுப்புகளுமே வந்து நமக்கு போயிரும். அதனால கூட எனக்கு உடம்பு கொஞ்சம் அப்படி மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வீட்லலாம் விறகு அடுப்புல வச்சு சமைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. சமைக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல அப்படிங்கிற பொழுது தாராளமா நம்ம வந்து விறகு அடுப்புல வந்து சமைக்கலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளவுக்கு வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். 2வது நமக்குமே அது வந்து உடம்புக்கு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணுற மாரி தானே இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதை வந்து வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா சிட்டி லைஃப்பில் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது சிரமம். ஏன்னா வந்து அவங்களே வந்து சிட்டி லைஃப்பில் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதையும் மெயின்டெயின் பண்ணணும். அப்போ வீட்டில் உள்ள வேலையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விறகு அடுப்புலலாம் வந்து சமைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம அந்த கிராமத்து சைடில் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் அந்த விறகடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
தாராளமாக நம்ம சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு விறகடுப்பில் நல்லா சமைக்கலாம். சமையலும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னதான் நான் வந்து உண்மைக்குமே நான் சொன்னோம்னா முன்னாடி பழைய வீடியோஸ்லலாம் என்னால் கொடுத்துருப்பேன். கேஸ் அடுப்பில் சமைக்கிறத விட எனக்கு வந்து விறகடுப்பில் சமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பழைய வீடியோஸ்லலாம் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு வந்து விரும்பி நான் வந்து சமைப்பேன் விறகடுப்பில் சமைக்கும் பொழுது. அந்த சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வாசனைலாம் ரொம்ப ஒரு சூப்பராக கட க வரும். அது வந்து அப்படியே ரசித்து நான் வந்து அந்த விறகடுப்பில் சமைக்கும் பொழுது வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு பணமும் மிச்சமாகும். நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிற பொழுது இவ்வளவு கிடைக்குங்கிற பொழுது நம்ம வந்து விட்டு கொடுக்க தேவையில்லையா? கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருக்கும். அத வந்து அடுப்ப பத்த வச்சு நம்ம எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ள. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 1000 மாதம் மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போகலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை வந்து எவ்வளோ மெயின்டெனன்ஸாக அந்த சேவிங்ஸுக்கு கொண்டுட்டு வர முடியும். அதனால வந்து நான் வந்து விறகடுப்பில் தான் வந்து சமைப்பேன். இந்த பார்த்திங்கன்னா அந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்பில் நம்ம மாறுதல்களை வந்து கொண்டுட்டு போனாலே லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சேவிங்ஸில் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த காலத்தில் காசு பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கையேந்தி ஒரு கடனாக வந்து கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய மனசு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். 2வது கடன் வாங்கினோம்னா அது ஒரு மென்டல் ப்ரெஷராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையே நம்ம நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பை வந்து சிக்கனமாக கொண்டுட்டு போய் சேவிங்ஸை வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியணும்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு மைண்டு தேட்டை வந்து நம்ம வச்சுட்டோம்னா லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ மதியம் சமையலை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாதம் வந்து வடித்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ரசம் தான் வைக்க போகிறேன். மிளகு ரசம் வச்சு விட்டுட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காணாங்கெளுத்தி மீன் அப்புறம் கொஞ்சம் கலந்து எல்லா மீனுமே கலந்து வந்திருந்தது. அதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சிம்பிளாக ரசம் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து மரம் நிறைய நல்லா இருக்கும் கருவேப்பிலை. நல்லா வாசமாகவும் இருக்கும். நான் கடையில் அதிகமாக கருவேப்பிலை வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி பக்கத்தில் போய் தான் எடுத்துக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய மரமாக இருக்கும். அது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. சைட்லாம் வளர்ந்து போய் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை போய் நான் வந்து எடுத்துக்கிறது. இப்போ சந்தைக்கெல்லாம் போய் கருவேப்பிலைலாம் கேட்டோம்னா ரூ. 10 குறைவில்லாமல் அது வந்து வாங்க முடிய மாட்டுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்குது. முன்னெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள்லாம் இப்போ அவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது கருவேப்பிலைலாம் நான் பக்கத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வந்து சிம்பிளான வந்து ரசம் வந்து வச்சு விட்டுட்டேன். விறகடுப்பில் வந்து வைக்கவும் ரொம்ப ஒரு அந்த மணமாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்தது. அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து மிளகு ரசம் வந்து வச்சு விட்டாச்சு. இப்போ சாதம் வடித்தது எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நடக்கணும். இங்கேருந்து நம்ம உள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வெளியில் திங்ஸ் ஒரு கரண்டியை மறந்தாலும் சரி, ஒரு எண்ணெய் பாட்டில் மறந்தாலும் சரி, கடுகு மறந்தாலும் சரி, போயிட்டு தான் வரணும். ஆனால் கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் சமைச்சு முடித்த பிறகு அந்த டயர்ட்னஸ்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம விரும்பி அந்த வேலையை செய்கிறோம் இல்லையா? அதனால் வந்து எனக்கு அவ்வளோக்கா டென்ஷன் வந்து தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து வாழை மீன் கிடச்சிது. அப்புறம் வந்து காணாங்கெளுத்தி கொஞ்சம் மீன் கடலாம் எல்லாமே இருந்தது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தோசை கல்லில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். அந்த வறுக்கிற ஸ்மெல்லானது பார்த்திங்கன்னா அந்த தெரு முழுதுமே அந்த மணம் வந்து அவ்வளோக்கு சூப்பராக வந்து ஸ்மெல் வந்து வரும். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விறகடுப்புலலாம் வச்சு நம்ம சமைக்கும் பொழுது. மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதன் பிறகு மதியம் சமையல் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். இந்த வீடியோ விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.